1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, பெர்ஃபெக்ட் லவ் cast out fear. அப்போனா என்னன்னா, இந்த அன்புன்றது நம்ம அன்பு கிடையாது. பாருங்க, நான் தேவனை அதிகமாக நேசிக்கிறேன், நான் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதில்ல. பாருங்க, இந்த அன்பு எதை குறிக்கின்றது என்றால் தேவனுடைய அன்பை குறிக்கின்றது. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த காலை வேளையில் உங்களுக்கு எந்த ஒரு பயமாக இருக்கலாம், உங்கள் படிப்பை குறித்தோ, உங்கள் வேலையை குறித்தோ, உங்கள் குடும்பங்களை குறித்தோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ ஏதாவது பயம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. இந்த பூரண அன்பு அப்படின்னா தேவனுடைய அன்பு தான். பாருங்க, பூரண அன்பு. நம்ம அன்பு எப்பவுமே ஃபெயிலியர் தான். தினமும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணுன்றது ஆசை தான். ஆனால் எல்லாரும் எந்திரிக்கிறோமா? ஒரு வாரம் எந்திரிப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? தூங்கிடுவோம். டெய்லி வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வாசிக்கிறோமா? ஒரு நாள் கேப் போடாமல் வாசிக்கிறோமா? முடியல. அப்போது அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். நம்ம அன்பு செலுத்தணும்னு நினைக்கும் போது அது பலவீனமாக சில நேரம் மாறுது. ஆனால் தேவனுடைய அன்பில் தரித்திருக்கும் போது நம்ம எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நம்ம யோசிக்கிறோமோ, எதெல்லாம் பலவீனமாக இருக்குன்னு யோசிக்கிறோமோ, அதெல்லாம் செய்ய முடியுது. பாருங்கள், ஆமேன். இஷ்டப்பட்டு செய்யும் போது அது ஈஸியாக இருக்குது, கஷ்டப்பட்டு செய்யும் போது அது பாரமாக இருக்குது. ஆமேன். தேவனை நீங்கள் நேசிக்கும் போது அது ஈஸியாக இருக்குது, அது நேசிக்காமல் செய்யும் போது அது பாரமாக மாறிடுது. பாரமாக இருக்கும் போது தான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. தேவன் என்னை நேசிக்கிறாரு, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அவர் ரொம்ப நல்லவர், என்னுடைய தகப்பன் என்கின்ற உணர்வு இருக்கும்போது எப்படா காலையில் 5 மணி ஆகும் அவர்கிட்ட பேசலாம், எப்படா பைபிளை தூக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம், எப்படா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம் ஜெபிக்கலாம். இதெல்லாம் இஷ்டமா எப்போ மாறும்னா அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே அதான் சொல்கிறாரு, உங்கள் அன்பு வேஸ்ட்டு, என் அன்பு பெஸ்ட்டு. சொல்லுங்கள், உங்கள் அன்பு வேஸ்ட்டு தான், என் அன்பு பெஸ்ட்டு தான். ஹல்லேலூயா. வேதமே அதான் சொல்லுது. பாருங்க, அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, நம்ம அன்பு நிலையானதல்ல. 1 யோவான் 4:19 எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யார் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண நம்மளை? யார் நம்மளை நேசித்தது? யார் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தது? பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது உங்க கிருபை. கிருபன் பாரம்ல, அவர் தாங்க நம்மளை தேடி வந்திருக்காரு. இது நம்மளால உண்டானது கிடையாது. நான் பிறக்கும் போதே எங்கள் அப்பா என்னை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினால தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். உங்களை எதுக்கு இங்கே உட்கார வச்சிருக்காருன்னா, இங்கே ஒரு சபையை கொடுத்துருக்காருன்னா அதுவும் தேவனுடைய ஈவு தான். இது எப்படி ஆச்சுன்னு கேட்டால் அது தேவனுடைய திட்டம் தான். எத்தனையோ பேர் அவருடைய நாமத்தை அறியாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் இந்த அன்பை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இந்த அன்பை புரிஞ்சுக்காம எவ்வளோ வேதனைப்படுறாங்க. ஆனால் நமக்கு இந்த அன்பை புரிஞ்சுக்க ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்காரு, நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய பாக்கியம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய காரியம் எல்லாம் ரொம்ப நமக்கு ஈஸியாக செஞ்சு வச்சுட்டு போயிட்டாருங்க சிலுவையில். பாருங்க, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஸோ நம்ம அவருடைய அன்பை நினச்சி எதெல்லாம் செய்கிறோமோ அது முழு பலத்தோடு இருக்கும். அவருடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஜெபிக்கிறது கஷ்டமாக இருக்கும், வேதம் வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அவருடைய பிரசன்னத்தில் போகிறது கஷ்டமாக இருக்கும். பாருங்க, பாவியான பேதுரை
பேதுருவை ஆண்டவர் தேடி வராரு பாருங்க. ஆண்டவர் தேடி வந்து என்ன சொல்கிறாரு? பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போய் ஆழத்தில் நான் போடுறேன். இதுவரையும் யாருமே பகல் நேரத்தில் போய் மீன் பிடிச்சதே கிடையாது. ஆனாலும் பாருங்கள், உம்முடைய வார்த்தையின்படியே நான் போய் வலையை போடுறேன். வலையை போட்டால் அவ்வளோ மீன், அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கதான மீனை கொடுத்தாரு பாருங்கள். பாருங்கள், பேதுரு வந்து ஒரு பாவியான மனுஷன்தான். அந்த மீனெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பேதுரு வந்து சொல்கிறாரு, ஆண்டவரை, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரையும் நீ மீன் தான் பிடிச்சிட்டு இருந்த, இனிமேட்டு நான் உன்னைய மனிதனை பிடிக்கிறவனாக மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு ஒரு பெரிய பாவியான மனுஷன் தான். அவனே அறிக்கிறாப்ல, ஆண்டவர் எவன் யார் அங்கே நீதிமானா இருக்கான், யாரோட போட்டு நல்லவனோட போட்டு எங்கே இருக்குன்னு தேடி போனாரா? அவர் அவரோட அன்பை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் மன மாறுதல், அதுக்கப்புறம் ஒரு ரெட்சிப்பு உண்டாகுது பாருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் எல்லாத்துக்கும் பாருங்க இதே ஒரு இதுதான். அவருடைய அன்பை காமிப்பார், ரெட்சிப்பு உண்டாகும். அப்படி உண்டாகும் போது தான் உண்மையான ஒரு மனமாற்றம் உண்டாகின்றது. ஹல்லேலூயா. லூக்கா 19:7 வாசிப்போம். பாருங்க, அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்களாம். பாருங்க பாருங்க, பாவியை தேடி தான் ஆண்டவர் இயேசு போறார். எதுக்காண்டி போறாரு? அவருடைய அன்பை காமிக்கிறதுக்காண்டி தான் போறாரு. ஆமென். இந்த அன்பு உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ மனம் மாறு, உன்னுடைய செய்கையை விடு, உன் பாவத்தை விட்டுட்டு தேவனை தரிசிக்கவா, உன்னுடைய அக்கிரமத்தை போக்கி விட்டு நீ ஆண்டவர் வந்து தேடு, உன்னுடைய கெட்ட பழக்கங்களை விட்டு விட்டு இந்த வேதத்தை தூக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்கள வரவிடாமே ஆக்கிடுறாங்க பாருங்க. சபைக்குள்ள அநேகர் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் என் அன்பை உங்களுக்கு காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த அன்பை தெரிந்து கொண்டு ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வாங்க. பாருங்க, சகேயு பாவியான மனுஷன். சகேயு வந்து ஆண்டவரை பார்க்கும்படியாக ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துருக்கார். ஆண்டவர் போயிட்டே இருக்கார். திடீர்னு சகேயுவே வா, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சகேயு வீட்டுக்கு போகிறார். அப்போ தான் அந்த வசனம் பாருங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் இடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்போ எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் வீட்டுக்கு போனது பிரச்சனை இல்லை, அவன் ஒரு பாவியான மனுஷன். ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு எதுக்கு ஏசப்பா போறாரு அப்படின்னு முறுமுறுத்தார்களாம். ஏன்னா பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், நீதிமான்களை அல்ல. நீதிமான்கள் ஒருவனும் கிடையாது அவரை தவிர. அப்போ சகையை வீட்டுக்கு போனது பிரச்சனை இல்லை, அவன் ஒரு பாவியான மனுஷன். பாருங்க, ரட்சிப்பு வந்தோடனே ஒரு மனம் மாற்றம் உண்டாகுது. சகையை சொல்றாரு, என் ஆசைகளில் பாதியை விற்று ஏழைக்கு நான் கொடுக்கின்றேன். அப்போ அவருடைய அன்பை நம்ம தெரிந்து கொள்ளும் போது தான், அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளும் போது தான் ரட்சிப்பு உண்டாகுது. பாருங்க, இது புதியதாக நம்ம வந்து ஒருத்தன் புதுசாக ஒரு ஆண்டவர் நாமத்தை அறிந்து கொண்டு வரும்போது மட்டும் நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அனுதினமும் இது நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கின்றது. என்ன முக்கியமான காரியம்? அனுதினமும் காலை வேளையில் அவருடைய கிருபை புதியதாக இருக்கு. அனுதினமும் காலையில் ஆண்டவர் உம்முடைய அன்பில் நான் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அவருடைய அன்பை நினைத்து தியானிக்கும் போது பாருங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. பைபிள் வாசிக்கணும்னு வாசிக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர், அதான் நான் வாசிக்கிறேன். பாருங்க, கொரோனா வருது, எல்லாரும் இறந்து போறாங்க, இப்பவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சரிதான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா நிச்சயமாக பரலோகத்துக்கு போவோம். ஆனால் எதுக்கு ஏற்றுக்கொள்கிறோம்? எதுக்காக அறிந்து கொள்கிறோம்? எதுக்காக அறிந்து கொள்கிறோம் தான் அவர் நம்மை நேசிக்கிறார். அதுக்காக நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்காண்டி இல்லை, அவர் நம்ம மேல் வைத்த அன்பை புரிந்து கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக போகிறது தான் ஒரு சரியான ஒரு பாதை.
ஹல்லேலூயா. பயத்தினால ரட்சிப்பு உண்டாகக்கூடாது. நம்ம நரகத்துக்கு போகிறோம் அதுக்காண்டி நான் பரலோகத்துக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணுன்றது கிடையாது. அவருடைய அன்பை அறிந்து கொண்டு போகிறது தான் உண்மையான ஒரு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஸோ சகேயு பாருங்க, ஆண்டவர் வீட்டுக்கு போனோடனே அத்தனை நாள் இருந்த பாவியான மனுஷன் அவன் ஆஸ்தியெல்லாம் விற்று கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு நல்ல மனுஷனாக மாறிட்டான். ஸோ ஒரு ரட்சிப்புக்கு முன்னாடி என்ன வருது, ஒரு அன்பு, ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு அக்செப்டன்ஸ் உண்டாகுது பாருங்க ஒரு ரட்சிப்புக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அதான் அந்த நம்ம பாட்டு பாடுறோம், நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா. நம்மளையும் தேடி தான் வந்திருக்காரு பாருங்க, நம்ம எல்லாத்தையும் தேடி தான் வந்திருக்காரு. ஹல்லேலூயா. அவர் நம்ம பாவத்தை பார்த்திருந்தார் என்றால் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டார். ஆனால் அவருடைய அன்பு நம்மளை தேடி வர வைத்திருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், ரோமர் 5:8 வாசிப்போம். ரோமர் 5:8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம் பாவிகளா இருக்கையில் எப்படி இருந்தோமா, நம்ம நீதிமன்களா இல்லை பாருங்க. நம்ம பாவிகளா இருக்கும் போது தான் என்ன போட்டிருக்கு, கிறிஸ்து நமக்காக மரித்தாராம் பாருங்க. பாவம் எப்போங்க வந்துச்சு? ரோமர் 5:13 எடுத்து வாசிப்போம். சில பேர் இந்த பாவம் இந்த 10 கட்டளைகள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் பாவம் வந்துச்சு. அந்த கட்டளைகளை யார் யார் நிறைவேற்றாமல் இருக்காங்களோ அப்போ தான் அதுதான் பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரோமர் 5:13. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னுமே பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்ப பாவம் எப்போ இருந்துச்சு? ஆதாம் ஏவாள் என்னைக்கு தவறி விழுந்தாங்களோ அன்னையிலிருந்தே பாவம் உலகம் முழுவதும் ஆட்கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் 2 பேத்தையும் படைக்கும் போது ஒரு பரிசுத்தவானாக தான் படைச்சார், நீதிமான்களாக தான் படைச்சார். என்னைக்கு பாவத்தில் விழுந்துட்டாங்களோ மொத்த மனுக்குலமும் பாவத்தில் விழுந்துருச்சு. இப்போ பாருங்க, பாவத்தில் விழுந்ததுனால அன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்றார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்றாரு பாவத்தில் விழுந்தோன்னு. இப்போ மொத்த உலகமும் பாவத்தில் விழுந்திருக்கு. இப்போ நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும், நீங்க என்னதான் பரிசுத்தமாக இருந்தாலும், நீங்க என்னதான் நீதியான காரியங்களை செய்வதை தேவன் விரும்புகிறார். அப்படி நீங்க இருந்தாலும் உங்க அடையாளம் என்ன? பாவிதான். கரெக்ட் தானே? ஆதாம் பாவத்தில் விழுந்துச்சாரு. ரட்சிப்பு எப்போ உண்டாகும் அப்படின்னா, என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் நம் பாடுகளுக்காக, நம் பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக என்னைக்கு மறிக்கிறாரோ அன்னைக்கு தான் ரட்சிப்பு உண்டாகும். அது வரைக்கும் நம்மளாம் யாரு? பாவிக தான். ஈவன் நம்ம நீதிமான்களாக இருந்தால் கூட நம்ம அடையாளம் என்ன? பாவி தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 4:12 வாசிப்போம். பாவம் வந்தோடனே இந்த மனுஷன் என்ன பண்றான்? அடுத்தவனை பாருங்க குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ நிலத்தை பயிரிடும் போது, ஆதியாகமம் 4:12. ஆதியாகமம் பாருங்க, நான் சொல்றேன், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை கொடுத்தாள். பாருங்க, பாவம் வந்தோடனே ஆண்டவர் கேட்கிறார் ஆதாமை நோக்கி, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாம் விழுந்திருக்காரு பாருங்க. ஆதாம் என்ன சொல்றாரு பாருங்க, என்னைக்குமே ஒரு நம்ம பாவத்தை அக்செப்ட் பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட நம்மளையே தாழ்த்திட்டோம் அப்படின்னா நம்மளை மன்னிச்சிடுவார் பாருங்க.
ஆதாம் செய்த முதல் தவறு என்ன அப்படின்னா, ஆண்டவரே குறை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 4:12 என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை கொடுத்தாள். பாவம் வந்தோடனே என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளே ஒரு நீதிக்குள்ளாக நான் ரைட்டு, நான் செஞ்சது கரெக்டானவரு, நீங்கள் கொடுத்த அந்த பொண்ணு தான், நீங்கள் எனக்காண்டி உண்டு பண்ணின இந்த ஏவாள் தான், இவள் கொடுத்த கனியை நான் சாப்பிட்டதுனால தான் உம்முடைய ரட்சிப்பை நான் இழந்து போயிட்டேன், உம்முடைய மகிமையை நான் காண முடியாமல் போய்விட்டது, நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று ஆதாம் சொல்கிறாரு பாருங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? 2 பேர்த்தையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டார். இப்போ 2 பேரும் பாவியில் இருக்காங்க. என்ன சொல்கிறாரு? பிசாசை பார்த்து சபிக்கிறாரு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இப்போ ரட்சிப்பு என்னைக்கு உண்டாகுதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில் அடிபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தாரோ அன்னைக்கு தான் நம்ம நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். மோசேயினால் உண்டாக்கப்பட்ட மோசேக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் எதுக்காண்டி கொடுக்கப்பட்டது என்றால் பாருங்க, பாவம், மக்களுக்கு பாவம்னால என்னன்னு தெரியல, திருடுறது பாவம் தெரியல, பொய் சொல்றது பாவம் தெரியல, விபச்சாரம் செய்யறது பாவம் தெரியல. இப்போ ஆண்டு இந்த 10 கட்டளைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பாவம்னு மக்களுக்கே தெரியுது. அப்படியே அந்த 10 கட்டளையை செய்தாலும் கூட, நிறைவேற்றினாலும் கூட, நம்மளோட அடையாளம் என்னது? பாவி தான். ஏன்னா என்னைக்கு ரட்சிப்பு நமக்கு வரும்னா, என்னைக்கு ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுறாரோ, என்னைக்கு ரத்தம் சிந்தப்படுதோ அன்னைக்கு தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கப்படும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரோமர் 5:19 எடுத்து வாசிப்போம். ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனதுனால எல்லாரும் பாவிகளாக மாறிட்டாங்க. ஒருவருடைய கீழ்ப்படிந்ததுனால, ஒருவருடைய ஒபீடியன்ஸ்னால, ஒருவர் கீழ்ப்படிந்ததுனால அவருடைய எல்லா நன்மைகளும் இப்போ யாருக்கு வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால மொத்த மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாக விழுந்தது. நீங்க என்னதான் நீதியான காரியங்கள் செய்தாலும், நீங்க என்னதான் நல்ல காரியம் செய்தாலும் உங்க முத்திரை என்னன்னா பாவிதான். அப்போ இதில் போடப்பட்டிருக்கிறது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஐடென்டிட்டி என்ன? இப்போ நம்ம அடையாளம் என்ன? நம்ம இப்போ நீதிமான். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு எப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு அங்கியை கொடுத்தாரோ, பரிசுத்த சாயலை கொடுத்தாரோ, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. இது எத்தனை பேர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம யாரு? நீதிமான்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அதுக்குன்னு பாவம் செய்யணுமா? செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம அடையாளம் என்ன? நீதிமான். நம்ம விழுந்தது பாவத்தில், ஆனால் திருப்பியும் நம்ம பழைய அடையாளத்திற்குள்ளாக சென்று விட்டோம். இப்போ நீங்கள் என்னதான் உலகம் உங்களை குறை சொன்னாலும் உன் அடையாளம் நீதிமான் தான். ஹல்லேலூயா. அதான் நான் தேடி போகவில்லை, உங்களை தேடி நான் வந்து என் ரட்சிப்பை கொடுத்து என் அன்பை கொடுத்து உன்னை உயர்த்திருக்கேன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. This is a gift from God. Hallelujah. நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். பாவத்தை அறியாத சுத்த கண்ணன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக உலகத்திற்கு அனுப்பி நம் பாவங்களை மன்னிக்க, நம்முடைய அக்கிரமங்களை போக்க நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பழையபடி பாருங்க நம்முடைய அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இதுதான் பிசாசுக்கு பிடிக்கல பாருங்க.
அந்த திட்டம் பிசாசுக்கு தெரியாது கடைசி வரையும். நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உலகமே அவரை தூற்றும் போது கூட அமைதியாக இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பரலோகமே இறங்கி வந்து அவரை காப்பாற்றி இருக்கும். ஆனால் நமக்காக நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியாக அவர் தரித்திரமானார், அவர் பாவியானார். இப்போ நம்ம நீதிமான்கள் தான், கரெக்டா? இப்போ நீங்கள் என்னதான் வழி மாறி போனாலும் ஆண்டவர் பின்னாடி இருந்து என்ன சொல்லுவார்? ஏ நீதிமான், வா பேக்கில் வா, நீ போனது போதும், உன்னுடைய ஐடென்டிட்டி வேற, உன்னுடைய அடையாளம் வேற, நீ இதற்காக அழைக்கப்படவில்லை, உன்னை ஒரு பரிசுத்த வேலைக்காக நான் அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நமக்கு இது தகுதியா, அதாவது நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்ம ஏன்னா நம்ம நீதிமான்கள், பாவமான காரியங்கள்லாம் நமக்கு தகுதியாக இராதுன்னு ஒரு வசனம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் பின்னாடி. இப்போது ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புனதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இதுலேயும் போடப்பட்டிருக்கு பாருங்க, நம்ம செஞ்ச அன்பினால் அல்ல. ஏன்னா நம்ம லவ் எப்பவுமே ஃபெயிலியர் தான். திரும்ப அதான் சொல்கிறாங்க பாருங்க, நம்மளுடைய அன்பினால் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம அன்பு அவர் எப்பவுமே நம்புறதில்லை. அவருடைய அன்பை தான் நான் உனக்கு கொடுக்குறேன், என்னோட நேசத்தை கொடுக்குறேன், நீ என் அன்பை புரிஞ்சுக்கோ அப்படின்றார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. நம்ம செய்த தவறுக்காக அவர் காயப்பட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை வாசிப்போம். லூக்கா. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, ஒரு நியாயஸ்திரினா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு லா படித்தவர். அந்த காலத்தில் எல்லா சட்ட திட்டங்களையும் அந்த யூதருடைய எல்லா வழக்கங்களையும் அறிந்தவர், ஒரு லா ஆஃபீஸர் மாதிரி பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு ஏசப்பாட்ட, அப்பொழுது நியாயஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டார். அப்புறம் வாசிங்க 27ஆம் அதிகாரம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்புறம் வாசிங்க. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பாருங்க, அந்த நியாயஸ்திரி எந்திரிச்சு கேட்குறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஏசப்பாட்டு கேட்குறாரு. அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் சட்டம் படித்தவனாச்சு, சட்டத்தில் என்ன போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், 29 வாசிங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய்
இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தோனே முதல்ல அவன் செஞ்ச பாவம் என்னன்னு தெரியுமா? தன்னை நீதிமான் என்று காமிச்சதுதான். ஆண்டவரே, நீர் உண்டு பண்ணின இந்த ஏவாள் கொடுத்த அந்த கனியை சாப்பிட்டதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே. நான் கரெக்டாக தான் இருந்தேன் ஆண்டவரே, நீங்க உண்டு பண்ண. அவனோட சுயநீதி என்னைக்குமே ரொம்ப டேஞ்சர். பாருங்க, சுயநீதி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னைத்தானே உயர்த்துறது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணும்னா நான் கரெக்டாக இருக்கேன், நான் சரியாக தான் இருக்கேன், எனக்கு கீழே தான் எல்லாம். இது என்ன, அந்த சுயநீதி என்னத்தை கொண்டு வரும் உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து விடும். தேவனுக்கு பிடிக்காத காரியம் இந்த பெருமை. நீதி அது தேவனுடைய நீதி மட்டும்தான் உண்மை. நம்மள்கிட்ட இருக்கிற அந்த நீதி இது பெருமையா மாறிடும். பாருங்க, அப்போ அந்த வசனம் சொல்லுது, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். 30வது வசனத்தை வாசிப்போம். 30? ஓகே. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். ஓகே ஓகே. வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்தில் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் போறான். இந்த காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக சொல்றாரு. பாருங்க, அப்போ இந்த எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறாங்க. பார்த்தீங்களா, எருசலேம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலயம் இருக்கு, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம். அங்கே தான் பாருங்க எல்லா ஆராதனையும் நடக்கும். இந்த ஆசாரியர்கள் அங்கே தான் இருப்பாங்க. பாருங்க, இந்த ஆசாரியர்கள் ரெகுலராக எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போவாங்க. இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் இவங்க தங்கியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எரிகோவில். இந்த ஆலய வழிபாடு எல்லாம் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எருசலேமில். இப்போ ஒவ்வொரு நாளும் எரிகோவிலேருந்து எருசலேம் போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. இது ரெகுலராக அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிகோவுக்கு ஒரு மனுஷன் போகிறான் எருசலேம்ல இருந்து. அவனை என்ன பண்ணுறாங்க, திருடன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ரூட் ரொம்ப டேஞ்சரான ரூட்டாக பாருங்க. எப்போவுமே எருசலேம் டு ஜெரிகோ ரொம்ப மோசமான ரூட்டாக. மோசமான ரூட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே திருடர்கள் அதிகமாக யார் போனாலும் அவங்கள காயப்படுத்தி அவங்கள்ட்ட இருக்க பணம் நகை எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போயிடுவாங்களாம். பாருங்க, அப்போ ஒரு மனுஷன் அங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது இதே மாதிரி திருடர்கள் அவனை காயப்படுத்தி அவனை அடித்து அவனை துன்புறுத்தி அவனை குற்றுயிராக கிட்டத்தட்ட அவன் சாக போகிற ஒரு சூழ்நிலையில் கிடக்காம பாருங்க. அந்த இடத்துல எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் நடுவில். அப்போ தான் இந்த ஆசாரியர்னா யாருன்னு தெரியுமா? பாருங்க, உங்களுக்கு ஆசாரியர்னா யாருன்னு தெரியுமா? இங்கிலீஷில் ஹை பிரீஸ்ட் அப்படின்வாங்க. இந்த ஆசாரியரோட வேலை என்ன தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்குல்ல பார்த்தீங்களா, டேபர்நாக்கிள், மக்கள் செய்கிற பாவத்துக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடையோ மாடையோ பலி கொடுத்து அந்த இரத்தத்தை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு போய், மொத்தம் ஆசரிப்பு கூடாருன்னா சும்மா இல்லை, ரொம்ப ஒரு வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா தெரியும், ரொம்ப பயபக்தியாக அதை அனுசரிக்க வேண்டும். இந்த ஆசாரியன் என்ன தெரியுமா பண்ணுவார், அந்த இதில் 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெளிப்பிரகாரம், நடுவில் பரிசுத்த ஸ்தலம், கடைசியில் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இந்த இரத்தத்தை கொண்டு போய் இவர் என்ன பண்ணுவார், மக்கள் செஞ்ச பாவத்துக்காக அதை எடுத்து அங்கே தெளித்து இவர் வேண்டுதல் பண்ணுவாராம். பாருங்க, ஒரு மத்தியஸ்தரா. இவர் இந்த ஆசாரியன் யாருன்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு மத்தியஸ்தர். இன்னொன்று என்னன்னு தெரியுமா, இவர் போகும்போது ரொம்ப பரிசுத்தமாக அனுசரித்து தான் உள்ளே போகணும்.
இல்லை அப்படின்னா தேவ கோபாக்கினை அவர் அடித்து அந்த இடத்துலையே செத்துருவார் இந்த ஆசாரியன். அப்போ இவரையும் பரிசுத்தமாக பார்த்துக்கணும். இவர் மக்களுக்காக வேண்டார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பயபக்தியாக இருக்கணும். ஒருத்தன் ஆலயத்துக்குள்ளே போகிறது, இப்போ நம்மளை மாதிரி ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார முடியாது. அப்போல்லாம் அந்த ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த ஆசாரியனோட காலுக்கு கீழே ஒரு கயரை கட்டி வெளியே வரையும் போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வேளையில் அவன் அதை தவறாக அனுசரித்தா தேவ கோபாக்கினை அடித்து அந்த இடத்துல ஸ்பாட்லேயே டெத் ஆயிடுவாங்க. அப்போ வெளியே இருந்து சத்தம் எதுவும் கேட்கல அப்படின்னா அந்த கயிறை பிடித்து இழுப்பார்களாம் பாருங்கள், பாடி மட்டும்தான் வருமா. அவர் இடுப்பில் மணி கட்டியிருப்பாங்க. அப்போ உள்ளே போய் அவர் அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது மணி சவுண்டு கேட்டுட்டு இருக்குமா பாருங்கள். மணி சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்போது மக்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். ஸோ ஆண்டவர் நம்ம பாவங்களை கழுவிட்டாரு, அந்த ஆசாரியன் கரெக்டாக அந்த வேலையை செய்கிறாரு, மணி சவுண்டு கேட்குதுடா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்களாம். ஒரு வேளை அந்த மணி சவுண்டு கேட்கலை அப்படின்னா உள்ளே போனவர் காலின்னு அர்த்தம், அது பரிசுத்தமாக அனுசரிக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆசாரியன் ஒரு முக்கியமான பதவியில் மக்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார் பாருங்க. அவர் தான் இந்த பாதையில் போகும்போது இந்த குற்றுயிராக கிடக்கிற இந்த மனிதனை பார்த்துட்டு பக்கமாக விலகி போகிறாராம் பாருங்க. அடுத்து ஒருத்தர் வராரு. யார் வரா? அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போனான் பாருங்க. இந்த லேவியும் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபையில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சின்ன சின்ன வேலைகளை செய்கிற ஒரு கோத்திரம் தான் லேவியுமே. இவங்க ரெண்டு பேரும் சபையில் முக்கியமானவங்க, அந்த கூடாரத்தில் முக்கியமான வேலைகளை செய்கின்றவர்கள். யாருன்னா அந்த ஆசாரியனும் லேவியனும். இவங்க ரெண்டு பேரும் தான் மக்களுக்கு போதிக்கிறவங்க நிறைய காரியங்களை. ஆனால் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மனிதனை பார்த்துட்டு பக்கமாக விலகி போகிறாங்க. எதுக்குன்னா, அந்த மாதிரி மனிதனை பார்த்து தொட்டுட்டோம்னா செத்தவனை தொட்டா தீட்டாயிருமா. இப்போ நான் இப்போவும் கூட அநேகர் நம்ம சபைக்கு போகிறோம் பாருங்க, இந்த குற்றுயிராக கிடக்காம பார்த்தீங்களா, இவனை மாதிரி அநேகர் இருக்காங்க. நமக்கு அநேக வேலை இருக்கலாம், முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் வந்து குற்றுயிராக கிடக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? உதவி பண்ணணும். 33 வாசிப்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். 35 வாசிப்போம். மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இயேசுப்பா சொல்றாரு, 3வது ஒருத்தன் வரான். அவன் யாரு? ஒருத்தன் வந்து அவன் யாரு? 2வது ஒருத்தன் வந்து அவன் பேர் என்னது? லேவியன். இந்த ஆசாரியனும் லேவியனும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த சமாரியன் செய்கிறார் பாருங்க. இந்த சமாரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூத மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு ஜென்ரேஷன். சமாரியர்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கீழே இருக்கவங்க மாதிரி, அவங்க ஒரு கீழே உள்ள ஒரு மக்கள் மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் அருவருப்பாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அந்த சமாரியர்களை யூதர்கள் அருவருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க முழு யூதன் கிடையாதான் சமாரியர்கள். அசீரியர்களை வந்து இங்கே இஸ்ரேலில் வந்து ஆட்சி பிடிக்கும் போது ஸோ அங்கே இருக்க மக்கள் கலப்பு திருமணம் செஞ்சு பிறந்தவங்க தான் அந்த சமாரியர்களாம். அதனால இவங்களை வந்து ஒரு ஏளனமாக தான் அவங்க ஆசாரியர்கள் லேவியர்கள்லாம் இந்த சமாரியர்களை ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க பாருங்க. இப்போ இயேசுப்பா சொல்கிறாரு, அப்படி ஒதுக்கப்பட்டவன் தான் என்ன பண்ணுறானா, அந்த மனுஷனுக்கு மனதுருகிறானா பாருங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்ரு தன் கையில் கொடுத்து, இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். 36 வாசிப்போம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று யார்கிட்ட இப்போ ஏசப்பா கேட்கிறாரு? யார்கிட்ட கேட்கிறாரு? அந்த நியாய சாஸ்திரிகிட்ட கேட்கிறாரு. அந்த லா படிச்சவன் சொன்னேன்ல, அவன்கிட்ட கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த நியாயஸ்திரி, அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அவன் வாயால பாருங்க, அப்போ கூட ஒரு சமாரியன் தான் சொல்ல வரல பாருங்க. ஏன்னா அவங்க வாயில சமாரியன் சொன்னா கூட அவங்களுக்கு தீட்டாயிரும். அவங்களுக்கு கீழே தான் நினைச்சிருக்காங்க பாருங்க. அவன் பெயரை கூட சொல்லல. ஆண்டவர் கேட்கிறார், இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செஞ்சவன் தான் சிம்பிளா. அப்போ அவன் திருந்தலை. என்ன பண்ணுறான்? இரக்கம் செஞ்சவன் தான். சமாரியன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன்னா அவன் இவங்களுக்கு கீழே தான். பாருங்க, நம்மளும் ஆண்டவர் எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னா, நம்மள அநேகர் இப்படி தான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா நம்ம வேதத்தை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறோம். அக்கம் பக்கத்தில் நம்மளை பார்க்கும்போது, இப்போ என்னடா காலையில் ஆனோடனே வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு கரெக்டாக போகிறானே, கரெக்டாக வரான், எவ்வளோ பக்திமானாக இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளை பார்த்து. எவ்வளோ நல்லவனாக இருப்பான் இவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறானே அப்படின்னு நினைப்பான். ஆனால் நம்ம இந்த லேவியனை மாதிரியும் ஆசாரியனை மாதிரியும் தான் இப்பவும் இருக்கோம். நேற்று கூட மாதவன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தார், நாங்கள் பேசிட்டு வந்தோம். ஆனால் கிறிஸ்டியன் தானே இப்படி இருக்காங்க அப்படின்னாரு. நம்மளும் கீழ்ப்படியாமல் இருக்கோம், நம்மளும் அநேகருக்கு உதவி செய்யாமல் இருக்கோம், நம்மளும் இந்த சுய நீதியினால நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கும் பெருமை இருக்கு. ஒருத்தன் அடிபட்டு காயப்பட்டு அவனுக்கு என்ன பிரச்சனையோ, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். எப்படி சமாரியன் இறங்கி உதவி செய்தாரோ, ஆண்டவர் இயேசுப்பா தான் சொல்றாரு, நீங்க சபைக்கு போய் ஆராதனை பண்ற மக்களுக்காக வேண்டுதல் செய்யற உங்களை விட சமாரியன் மேலானவன். பாருங்க, வெளியே நம்மளோட நல்லவங்க இருக்காங்க. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் பெருமையா நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு தேவை, நம்மள்ட்ட ஒருத்தர் தேவைக்கு வந்து நின்றா உதவ மாட்டோம். ஆனா அவர் வெளியே இருக்க ஒரு ஆள், ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவைனா உதவுவான். நம்மளை காட்டிலும் அவன் ஆண்டவர் பார்வைக்கு மேலானவன். நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறணி தேவையில்லாத வார்த்தை, இவங்க இப்படி பாவத்தில் விழுந்துட்டாங்களாமே, அவங்க மக இப்படி இருக்காமே, பேத்தி இப்படி இருக்காமே, இவங்க மகன் இப்படி இருக்கானாமே அப்படின்ட்டு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கோம். நம்மளை விட வெளியே யாரை பற்றியும் குற்றம் சாட்டாத ஒருத்தன் கர்த்தருடைய பார்வைக்கு மேலானவன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், காணிக்க கரெக்டாக போட்டுறோம், தசம பாவம் கரெக்டாக கொடுத்துட்றோம், கரெக்டாக ஒர்ஷிப் பண்ணிடுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா சர்ச்சுக்கு நம்ம கரெக்டாக போயிடுறோம். அதுதான் மேன்மை, அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அது விரும்பல. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எப்படி நம்மில் அன்பு வைத்தாரோ நாமும் பிறரிடம் அன்பு வைக்கிறதே கர்த்தருடைய பார்வைக்கு மேன்மையான காரியம். அதான் சொல்றாரு, நான் உங்களை தேடி வந்தேன், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பாருங்க நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம யாருமே நல்லவங்களே கிடையாது. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டோம் உள்ள சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தா நம்ம தான் அவருடைய பார்வைக்கு மேன்மையானவர்கள் என்று.
இப்பவும் சொல்கிறேன், நம்மளை விட நல்லவங்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். நமக்கு தேவனுடைய அன்பை பற்றி, ரட்சிப்பை பற்றி தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதான் வசனம் சொல்லுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறவர் ஆண்டவர். நம்ம எல்லாம் அவங்கள பார்த்துட்டு இவங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க, நம்மளை தான் ஆண்டவர் நேசிக்கிறார், நம்ம செய்கிறது தான் கரெக்டு நினச்சிட்டு இருக்கோம். பாருங்கள், அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அன்பு நமக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் முடிச்சிடுவோம். 9 to 14 வரை வாசிப்போம். லூக்கா, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். அடுத்து 11 வாசிப்போம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிங்க. ஓகே, பாருங்க, ஒரு பரிசேயன் வந்து நிற்கிறாரு பாருங்க. 2 மனுஷங்க வந்து ஜெபம் பண்ணுறாங்க. தேவாலயத்துக்கு போய், சர்ச்சுக்கு போய் 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் யார்? பரிசேயன். அவரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா சட்டத்திட்டங்கள், சபை மூப்பர் மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி குடித்த ஒரு மனிதர் பரிசேயர். மற்றவன் யார்? ஆயக்காரன். அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரா பாருங்க. தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எடுத்தோன்னே என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே, நான் இவங்களை போலலாம் நான் இல்லை, நான் ரொம்ப நல்லவன் ஆண்டவர் சொல்கிறார். வாரத்தில் 2 தரம் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், உபவாசிக்கிறேன். அப்புறம் வாசிங்க, என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் கரெக்டாக நான் கொடுக்குறேன். நான் சபைக்கு கரெக்டாக வரேன். வாரத்துக்கு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ ஃபாஸ்டிங் பண்ணுறேன். ஃபாஸ்டிங்னா நான் உபவாசிக்கிறேன். என்னுடைய சம்பளத்தில் எல்லாத்துலேயும் தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 13 வாசிங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். 14 வாசிப்போம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான. பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுலயும் கிளியரா ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் போய் ஜெபம் பண்றான். முதல்ல அவன் பேர் என்னது? பரிசேயன். ஆண்டவரே, நான் வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை உபவாசம் பண்றேன், நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபிக்கிறேன் என்று தனக்குள்ளே சொல்றான். பாருங்க, இந்த வெளியே இருக்கிற அநியாயக்காரர், அக்கிரமக்காரர், விபச்சாரக்காரர் இவங்கள போலலாம் நான் இல்லை ஆண்டவரே. நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன், என்னை மாதிரி ஒருத்தன் கிடையாது. இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஒரு சுயத்தை, தன்னுடைய ஒரு நீதியை, நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு தேவனுடைய சந்நிதிக்கு முன்னாடி போய் அவனை உயர்த்துறாரு. பாருங்க, என்னைக்குமே நான் சொன்னது மாதிரி சுயநீதி வந்துட்டாலே பெருமை வந்துடும். நம்மளை பற்றி தூக்கி பேசுவோம். இப்போ நமக்கு கீழே தான் எல்லாருமே இருக்காங்கன்னு நினைப்போம். அடுத்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. ஆயக்காரன் தூரத்தில், அவன் அந்த சர்ச்சுக்குள்ளே கூட போல, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக பார்க்க கூட முடியாமல், உண்மையாகவே உள்ளத்தின் ஆழம் சொல்லுவாங்களே, அங்கேருந்து தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். 14 அவன் அல்ல,
இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனானா பாருங்க. வசனம் சொல்லுது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. பாருங்க, அன்பு தான் எல்லாத்துக்கும் மெயின். பாருங்க, சிலுவையில் இருக்கும்போது பாருங்க, ஏசப்பாக்கு ரைட்லையும் லெஃப்ட்லையும் 2 திருடர்கள் இருக்காங்க. ஒருத்தர் அவனோட மேன்மையை பேசுகிறான், நீ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவராச்சு, என்னையும் இவனையும் ரட்சித்து நீ காப்பாற்றும் அப்படின்றான். ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், அவனை தாழ்த்துறான். இவர் நம்மளை போல இல்லை, ஒரு பாவமும் அறியாதவர். நம்ம தொங்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, ஆனால் இவர் ஒரு பாவமும் அறியாதவர் என்று அவனை தாழ்த்துகிறான். பாருங்க, இப்போ தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். பாருங்க, ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து இதை பார்ப்போம்.